தற்கொலை செஞ்சுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. சாய்பாபா தடுத்த உண்மை சம்பவம் இதோ. வாழ்க்கை சில நேரங்களில் நாம் நேர்மையாக இருந்தும் நம்மை தண்டிக்கும். அப்படித்தான் தவித்து கொண்டிருந்தார் கோபால் நாராயண் அம்பேத்கர். அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றும் கையில் காசு இல்லாத நிலை. வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை. மானத்தை காக்க ஒரு துண்டு துணி கூட வாங்க வழி இல்லை. அம்பேத்கரின் மனைவியின் இந்த வார்த்தைகள் வெறும் கோபமல்ல, அது வறுமை தந்த வழி. எல்லோருக்கும் அருள் செய்யும் அந்த சாய்பாபா உங்களுக்கு மட்டும் ஏன் கல்லா இருக்காருங்க என்று இந்த மனைவியின் கேள்வி அம்பேத்கரின் இதயத்தை ஈட்டியாக தைத்தது. நான் என்ன பாவம் செஞ்சேனோ என்று தெரியலையே. அம்பேத்கர் தனக்குள் கதினார். கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை. பிள்ளைகளுக்காக சேர்த்ததெல்லாம் கரைஞ்சு போச்சு. முன்னே தெரியுது இருள், பின்னே துரத்தும் வறுமை. வேறு வழியே தெரியாமல் சீரடியில் இருக்கும் ஒரு கிணற்றில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தார் அம்பேத்கர். அந்த நள்ளிரவில் மரணத்தை நோக்கி அவர்கள் கால்கள் நடந்தன. சரியாக அவர் கிணற்றை நெருங்கும் போது சகன் என்ற நபர் அவர் குறுக்கே வருகிறார். அம்பேத்கர், எங்கே போகிறீர்கள்? இதோ இந்த புத்தகத்தை பாபா உங்களிடம் கொடுக்க சொன்னார். இதில் அக்கல்கோட் மகாராஜின் சரித்திரம் இருக்கிறது. இதை ஒரு முறை படியுங்கள் என்று கையில் திணிக்கிறார். சரி, சாக போகும் முன் பாபா சொன்னதை செய்துவிட்டு சாகலாம் என்று தற்கொலையை ஒரு நாள் ஒத்தி வைத்துவிட்டு வீடு திரும்புகிறார் அம்பேத்கர். அன்று இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அந்த புத்தகத்தை ஏனோதானோ என்று திருப்புகிறார். திடீரென்று ஒரு பக்கம் அவர் கண்களை நிலைக்கச் செய்கிறது. அதில் ஒரு சம்பவம். ஒரு தொண்டன் தீராத நோயால் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான். அதை கண்ட மகாராஜ் சொல்கிறார், அறிவில்லாதவனே, வெயிலின் கொடுமை தாங்கவில்லை என்று யாராவது நெருப்பில் குதிப்பார்களா? உன் துன்பம் உன்னுடைய கர்மவனே. அதை அனுபவத்தை தீர்க்காமல் தற்கொலை செய்து கொண்டால் அடுத்த பிறவியிலும் இதே துன்பத்தை தான் சுமப்பாய். பொறுமையாக இரு. அம்பேத்கர் அப்படியே உறைஞ்சு போனார். பாபா, என் மனதை எப்படி அறிந்தீர்கள் என்று அலறி அழுது தற்கொலை எண்ணத்தை சாக்கடையில் வீசினார். மறுநாள் காலையில் பாபாவை சந்தித்த போது பாபா ஒரு புன்னகையோடு சொன்னார், கோபால், நீ ஏன் வேலை வேலைன்னு தேடி அழைகிறாய்? உன்னிடம் இருக்கும் ஜோதிட கலையை இன்னும் ஆழமாக படி, அது உன்னை காப்பாற்றும். பாபா சொன்னது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வரம். அம்பேத்கர் ஜாதக கலையை பயின்றார். அவர் சொல்லும் வாக்குகள் ஒவ்வொன்றும் பழிக்க தொடங்கின. காலம் மாறியது. ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட அந்த வீட்டின் முன்னால் இன்று செல்வந்தர்கள் அணிவகுத்தன. தடையான திருமணங்கள் நடந்தன. களவு போன பொருட்கள் கிடைத்தன. வறுமையில் வாடிய அம்பேத்கரின் மனைவி இன்று பட்டுப்புடவையும் தங்க நகைகளுமாக ராணி போல உலாவுகிறார். எல்லாமே பாபாவின் அருள். உங்கள் சூழ்நிலை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் தற்கொலை ஒரு தீர்வாகாது. சென்ற பிறவியின் பாவ புண்ணிய கணக்கையே இந்த பிறவியின் கர்மாவாக அனுபவிக்கிறோம். அதை முழுமையாக அனுபவிக்காமல் தற்கொலை செய்து கொண்டால் வரும் பிறவியில் 2 பிறவி கர்மாக்களையும் சுமக்க வேண்டியிருக்கும். அந்த பாரம் நரகத்தை விட கொடுமையானதாக இருக்கும். ஆகவே தயவு செய்து தற்கொலை எண்ணத்தை அறவே கைவிடுங்கள். இந்த உண்மை உங்கள் மனசை தொட்டு இருந்தா ஓம் சாய்ராமனுக்கு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.